நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கேருந்து உருப்பட போகிற, இவெல்லாம் வாழ்க்கையிலேருந்து எங்கேருந்து முன்னேற போகிறான், இப்படி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சரி வெளியில் இருக்கவங்களும் சரி இந்த சமூகம் இந்த சூழ்நிலை நம்மளை வந்து புறந்தள்ளிக்கிட்டு நம்மளை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நமக்குள்ள இருக்க கான்ஃபிடென்ட். ஆனால் இந்த சூழ்நிலையால் நம்ம உடஞ்சு போயிடக்கூடாது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதாவது பிரையான் ட்ரேசி எழுதின கோல்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் அவர் அருமையான விஷயத்தை சொல்லியிருப்பார். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 14 வயசில் திருமணம், 18 வயசில் 2 குழந்தைகளுக்கு தாய். 18 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஏன்னா 14 வயசுல திருமணம் நடக்கிறப்ப இவங்க 10வது வகுப்பை கூட முடிக்கவே இல்லை. திண்டுக்கல்லை சேர்ந்த பெண்மணி இன்னைக்கு ஒரு IPS அதிகாரியாக இருக்காங்க. இவங்க மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கதையை நீங்கள் படிக்கிறப்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்க வேறு யாரும் இல்லை, அம்பிகா IPS தான். நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம முன்னேறிட்டே இருக்கணும். இந்த சமூகம் நமக்கு முன்னாடியும் நமக்கு பின்னாடியும் குறை சொல்லிடுறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் முன்னேற போகாமல் இருக்க போகிறதும் இல்லை அதே இடத்துல இருக்க போகிறதும் இல்லை. அவங்க அந்த இடத்துல இருந்து குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் அதுக்கான நடவடிக்கை நம்ம எடுத்து இறங்கி போயிட்டே இருக்கணும். யார் ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தேடி போங்க. யார் ஒருத்தர் தனக்கான வாய்ப்பை தேடி போகிறாங்களோ அவங்களுக்கான தன்னம்பிக்கை தானாக ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வாய்ப்புகளை தேடாமல் அமைதியாக இருக்கிறவங்க தான் எதையுமே செய்யாமல் இருப்பதை நினச்சி ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. ஆனால் வாய்ப்புகளை தேடி போய் தோல்வி அடைஞ்சாலும் கஷ்டப்பட்டு தானே முயற்சித்து நம்ம தோத்தோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும். பிரையான் ட்ரேசி அவங்க கோல்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருப்பாரு. வாழ்க்கையில் அதிகமாக வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு யோசனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அருமையான விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அது என்னன்னா, உங்களுடைய கோல்ஸ் என்னன்றது எழுதிக்கங்க. அந்த கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுங்க. அந்த திட்டத்தை அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நடவடிக்கை எடுங்க. இதை நீங்கள் பின்பற்றினாலுமே போதும், உங்கள் லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் சக்ஸஸை கண்டிப்பாக அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே பெரும்பாலானவங்கள்ட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, அவங்ககிட்ட ஒரு கோல்ஸ் இருக்கும், இதை பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கும். ஆனால் அந்த கோலுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம், என்ன எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் இங்கே கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருந்தாலும் அதுக்காக அவங்க டெய்லியும் ஒர்க் அந்த ஒரு ஆக்ஷனே அங்கே இருக்காது. ஸோ இதனால தான் அவங்களுடைய ஃபெயிலியருக்கு அதிகமான ஒரு காரணமாக இருக்கும். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் ஆக்ஷன் பிளான் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை அடைவீங்க. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய எந்த ஒரு கோல்ஸுமே உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நீங்கள் உண்மையிலே யாராக ஆக விரும்பணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் எதை கைவசப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அதை உங்களால் கண்டிப்பாக முடியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் தானாக நடக்கும். வெற்றி, சக்ஸஸ் அப்படின்ற அந்த ஒற்றை சொல் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சுருக்கு. நம்ம கோலை அடையிறதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சியில் ஒரு சில நேரங்களில் தோல்வி ஏற்படுவது சகஜம்தான். அந்த தோல்வியிலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. அந்த தோல்வியை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நாம் நம்மளோட இலக்கை நோக்கி ஒர்க் பண்ணுறப்போ வெற்றி நம்ம கூடவே நட போட்டுக்கிட்டு வரும். வெற்றி பெற்ற பலர், சாதனை பெற்ற பலர், அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மீண்டும் மீண்டும் முயற்சித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம பல பேர்கிட்ட அந்த மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணுற வார்த்தை, அந்த செயல் நம்மக்கிட்ட இருக்கான்னு உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த ஒரு பர்சனுக்கும் ஒரே முயற்சியில் சக்ஸஸ் கிடைச்சது கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. பல முறை தோற்று அது ஜெயிக்கிறப்ப தான் அந்த வெற்றியும் நமக்கு நிலைச்சிருக்கும். ஏன்னா நம்ம அதை தக்க வச்சுருப்போம். அந்த பிஸ்னஸோ எதாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம தக்க வச்சு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கு சில பாடங்கள் தேவைப்படுது. அந்த பாடங்கள் தான் தோல்வின்னு நினச்சிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், உங்களோட சூழ்நிலையை மாற்றணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சமூகத்தையும் உங்களோட சூழ்நிலையும் உங்களோட பொருளாதார நிலையும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சினா ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும். நீங்கள் மாறுறதுக்கு முதல்ல உங்களுக்கான இலக்கை நிர்ணயிச்சுங்க. அந்த இலக்கை நிர்ணயிச்சா மட்டும் போதாது, அதை முதல்ல தெளிவாக எழுதுங்க. அந்த இலக்குக்காக என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பிளானையும் எழுதுங்க. அதுக்காக திட்டமிட்டு டெய்லியுமே ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த சமூகத்தில் நம்மளை முதுகுக்கு பின்னாடி யார் என்ன பேசினாலும் சரி, நீங்கள் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணி வந்து காமிக்கிறப்போ அதே வாய் திரும்ப இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டான் ஆனாலும் அதில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வாய் நம்ம அடைக்க முடியாது. உங்களுக்கான இலக்கை, உங்களுக்கான வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சுக்கணும். நன்றி.